ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் மலரக்கா. எங்கள் ஏரியாவில் ஒரு புளித்தண்ணி கடை இருக்குது. எல்லாவனும் அங்கே தான் வாங்கிட்டான் ஊருக்குள்ளே. அந்த புளித்தண்ணி கடைக்காரர் வந்து 9 மணிக்கு தான் வருவார் அந்த செட்டு கடைக்கு. எல்லோரும் நம்ம நைட்டு கடைனா மத்தியானமே ரெடி பண்ணுவாங்க. இந்த அண்ணன் அப்படி கிடையாது. 9:30க்கு வந்து தான் அந்த கடையை ஆரம்பம் பண்ணி போடுவாங்க. அந்த கடை பேர் புளித்தண்ணி கடை. கியூவில் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கியூவில் இருக்கும். சரி, நானும் இன்றைக்கி வாங்கிட்டு வான்னு சொன்னேன். ஆனால் நம்மளுக்கு வந்து செட்டாவில் புளித்தண்ணி கடையில் இவ்வளோ கூட்டம். புளித்தண்ணி கடைன்னா ஃபேமஸ் கடை. புளித்தண்ணி கடை பேர் என்னமோ புளித்தண்ணி கடைன்னு வச்சுருக்காங்க. அதாவது அவங்க வந்து இயற்கையான எண்ணெயில் இப்படி கலப்படம் இல்லாமல் போடுவாங்களே எல்லாரும் சொல்கிறாங்க. மற்றவங்க இந்த அஜின மோட்டார் இதெல்லாம் போடுவாங்களே, இவரும் அப்படி போட மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட வரீங்களா? ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து நல்ல ஒரு தகப்பன் நல்லவனாக கிடச்சிட்டாங்கன்னு வைங்களேன், நல்லவனாக கிடச்சிட்டாலும் கணவர் நல்லவராக கிடச்சிட்டாலும் அவளுடைய ஏற்றமே வேறு லெவலில் இருக்கும். அப்பாவும் கணவரும் நல்லவங்களாக கிடைச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அப்பா நல்லவங்க கிடைக்காம புருஷனும் நல்லவன் கிடைக்காதவங்க வாழ்க்கை வந்து அட்டையில் விழுந்த ஓட்டம் ஆகிடும். அட்டையில் தண்ணி ஊற்றுங்க, அது அப்படியே பிஞ்சு தான் போகும். மற்ற எல்லாம் இது பண்ணுங்க, சரி. அட்டையில் தண்ணி ஊற்றுனா அட்டை ஓட்டையாகவும் அப்படி பிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி தான் வாழ்க்கை பிஞ்சு போயிடும். பெண் பாவம். நல்ல தகப்பனும் கிடைக்கணும், நல்ல கணவரும் கிடைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டாக தப்பா சொல்லுங்கள். பாய்.